தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக வணக்கங்கள். ராமபிரான் சிவபெருமானை 2 இடங்களில் பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்துள்ளார். அதில் ஒன்று பெருஞ்சிறப்பு பெற்ற ராமேஸ்வரம், மற்றொன்று தீர்த்தங்களால் சூழப்பட்ட தீர்த்தங்களே நிறைந்த தீர்த்தமலை. அப்படிப்பட்ட இந்த தீர்த்தமலை எங்கு உள்ளது, இதனுடைய ஸ்தல வரலாறு என்ன, புராணங்கள் என்ன, எப்படி வழிபடுவது, அந்த தீர்த்தத்தால் என்ன பயன், தீர்த்தமலை என்ற பெயர் வர காரணம் என்ன என்பதை பற்றி விரிவான தகவல்களை இப்பதிவில் காணலாம். வாருங்கள். இக்கோவிலின் மூலவராக தீர்த்தகிரீஸ்வரர் விளங்குகிறார். அம்மன் வடிவாம்பிகை. இக்கோவிலின் தல விருட்சமாக பவள மல்லி மரம் விளங்குகிறது. இங்குள்ள தீர்த்தங்கள் ராம தீர்த்தம், குமாரர் தீர்த்தம், அகத்தியர் தீர்த்தம், கௌரி தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என விளங்குகிறது. புராண பெயராக தவசாகிரி என்ற பெயர் விளங்குகிறது. அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் ஆலய திருவிழாக்களை பற்றி சிந்திப்போம். இக்கோவிலின் திருவிழாவானது மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் 10 நாட்கள், அதாவது வாகனத்தில் சுவாமி புறப்பாடு, 7ஆம் நாள் தேரோட்டம், 5ஆம் நாள் திருக்கல்யாணம், 10ஆம் நாள் சந்தனாபரண உற்சவம், அதாவது சயன உற்சவம், சித்திரை மாதம் வருடப்பிறப்பு, 365 லிட்டர் பால் அபிஷேகம், அதாவது உச்சிக்கால பூஜையில், நவராத்திரி ஆடி 18 திருவிழா ஆகியவை இத்தலத்தில் விசேஷம். பௌர்ணமி அன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அன்று இரவு இத்தலத்தில் பௌர்ணமி கிரிவலம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இத்தலத்தில் மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது. ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு தினங்களன்று கோவில்களில் மிக அதிக அளவு எண்ணிக்கையிலான பக்தர்கள் கூடுகிறார்கள். இத்தலத்தின் சிறப்பு என்னவென்றால், இங்கு அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இக்கோயில் திறக்கும் நேரம் என்னவென்றால், காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவிலின் முகவரி என்னவென்றால், அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவில், தீர்த்தமலை, தருமபுரி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இத்தல விநாயகர் சித்தி விநாயகர் ஆவர். மலைக்கு மேற்கே வாயு தீர்த்தமும் வருண தீர்த்தம் உள்ளது. கிழக்கில் இந்திர தீர்த்தம் உள்ளது. வடக்கே அனுமந்த தீர்த்தம் உள்ளது. தெற்கே யம தீர்த்தம் உள்ளது. மலையின் உச்சியில் வசிஷ்ட தீர்த்தம் உள்ளது. இப்படியாக தீர்த்தங்களால் சூழப்பெற்ற அற்புத மலைதான் இந்த தீர்த்தமலை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும். இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீருகிறது. மேலும் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றுக்காகவும் இத்தலத்தில் பக்தர்கள் பெரும்பாலும் பிரார்த்தனைகளை செய்கின்றனர். கடன் தொல்லை தீரவும் இத்தலத்தில் வேண்டுகின்றனர். இங்கு வழிபட்டால் பக்தர்களின் எல்லா குறைகளும் நிவர்த்தியாகும். குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர். இங்குள்ள பெரிய புட்டில் கயிறு கட்டி வழிபடுகின்றனர். தல மரமான பவள மல்லி மரத்தில் கட்டியும் திருமண தடை நீங்க பெறுகின்றனர். இந்த நாகப்புற்றை வணங்கினால் நாக தோஷம் நிவர்த்தியாகிறது. மலை மீது ஏறி வந்து வழிபடும் போது மூலிகை காற்றை சுவாசிப்பதால் பக்தர்களின் நோய் நொடிகள் நீங்குகின்றன. அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலின் நேர்த்திக்கடனாக முடியெடுத்தல், காது குத்துதல் ஆகியவற்றை பக்தர்கள் நேர்த்திக்கடன்களாக இத்தலத்தில் பக்தர்கள் செலுத்துகின்றனர். தவிர சுவாமிக்கு தேன், நல்லெண்ணெய், திரவியப்பொடி, பால், தயிர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், திருநீறு, அரிசி மாவு, பல வகைகள் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்கின்றனர். சொர்ணாபிஷேகம் செய்கின்றனர். தவிர உலர்ந்த தூய வஸ்திரம் சாத்தல், அம்பாளுக்கு புடவை சாத்துகிறார்கள். அன்னதானம் பக்தர்கள் செய்கிறார்கள். இந்த கோவிலின் தல பெருமையை இப்போது சிந்திக்கலாம். ராமபிரான் சிவபெருமானை 2 இடங்களில் பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்துள்ளார் என்பது நமக்கு தெரியும். அதில் ஒன்று பெருஞ்சிறப்பு பெற்ற ராமேஸ்வரம் திருக்கோவில், மற்றொன்று தீர்த்தங்களால் நிறைந்த இந்த தீர்த்தமலைதான்.
தீர்த்தங்கள் என்றால் இத்தலத்தின் மிகவும் விசேஷமானவை தீர்த்தங்கள் ஆகும். அற்புத மூலிகைகளின் சத்து கலந்து விளங்குவதால் பக்தர்களின் உடற்பிணி உளப்பிணியாகவும் தீர்ந்து புத்துணர்வும் புது வாழ்வும் பெறுகின்றனர். மலை மீது அமைந்துள்ள இக்கோவிலின் இந்த தீர்த்தங்களின் சிறப்பு பின்வருமாறு அமைந்துள்ளது. ராமர் தீர்த்தம் என்பதை பற்றி இப்பொழுது காணலாம். மரம் செடி கொடி இலைகளில் இருந்தும் பாறைகளில் இருந்தும் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட அரிய தீர்த்தம் இது. ராமனுக்காக அருளப் பெற்று இதில் ராமஜெயம் என்று முழுகினால் சகல பாவங்களும் நீங்கும் என்று புராணம் கூறுகிறது. அடுத்ததாக குமார தீர்த்தம். முருகனை தேவ சேனாதிபதியாக நியமித்த போது இத்தீர்த்தத்தால் முருகனுக்கு அபிஷேகம் செய்தனர் என புராணம் கூறுகிறது. முருகனுக்காக வழங்கப்பட்ட இத்தீர்த்தத்தை தெளித்துக் கொள்வதால் பருகுவதாலும் உயர்ந்த வாழ்வும் ஞானமும் பெருகும். அடுத்ததாக கௌரி தீர்த்தம். இது அன்னை வடிவாம்பிகைக்காக வழங்கப்பெற்றது. இத்தீர்த்தத்தை கொண்டு இறைவனை வழிபாடு செய்தால் அன்னை வடிவாம்பிகை இறைவனை மணந்தால் திருமண தடையாக இருக்கும் சகல தோஷங்களுக்கும் நீங்கும், இல்லறம் நல்லறமாக இருக்கும். அடுத்ததாக அகஸ்திய தீர்த்தம். அகத்திய மாமுனிவரின் குன்ம நோய் அதாவது அல்சர் நீங்க இறைவனால் அருளப்பெற்றது இத்தீர்த்தம். தாமிர சத்தும் மூலிகைகளின் சக்தியும் கொண்ட இத்தீர்த்தத்தை குடிக்கவும் உணவு சமைக்கவும் பயன்படுத்தி வந்தால் அல்சர் நீங்கி ஜீரண சக்தி கிடைக்கும், வயிற்று வலியும் குணமடையும். அக்னி தீர்த்தம். அக்னி தேவனின் பெண்ணாசையால் ஏற்பட்ட பாவங்களை போக்கிய தீர்த்தம் இது. அதனால் உடலின் தட்ப வெப்பம் சமமாகும், ஆஸ்துமா அடிக்கடி சளிப்பிடித்தலும் குணமாகும். 1000 வருடங்களுக்கும் மேலாக பழமை வாய்ந்த கோவில்தான் இது. இந்த தீர்த்தமலை 1041 ராஜராஜ குலோத்துங்க சோழனால் திருப்பணி நடைபெற்ற மிகவும் பழமையான கோவில்தான் இது. அருணகிரிநாதர் இத்தலம் குறித்து பாடியுள்ளார். மலை மீது அமைந்த அற்புதமான சிவத்தலம்தான் இந்த அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம். இக்கோவிலின் ஸ்தல வரலாறை பற்றி சிந்திக்கலாம். ராவணனை சம்ஹாரம் செய்துவிட்டு அயோத்தி நோக்கி போகும்போது இங்கு சிவ பூஜை செய்ய விரும்பினார். பூஜைக்கு காசியிலிருந்து தீர்த்தமும் பூவும் எடுத்து வர அனுமனால் தாமதமாகிவிட்டது. ஆஞ்சநேயர் தீர்த்தம் எடுத்து வர தாமதமாகிவிட்டதால் ராமர் தனது பாணத்தை எடுத்து மலையில் விட்டார். அவர் பாணம் விட்ட பாறையிலிருந்து தீர்த்தம் வந்தது. அதை வைத்து சிவ பூஜை நடத்தினார். இதனால் இதற்கு ராம தீர்த்தம் என்று பெயர் வந்தது. மேலும் ஆஞ்சநேயர் தான் எடுத்து வந்த தீர்த்தத்தை வீசி எறிய அது 12 கிலோமீட்டர் தூரத்தில் தென்பெண்ணை ஆற்றல் கரையில் விழுந்து அனுமந்த தீர்த்தம் என்று பெயர் பெற்றது. இந்த தீர்த்தமலை மலையின் சிறிது தூரத்திலேயே அனுமந்த தீர்த்தமும் இடம்பெற்றுள்ளது. அனுமந்த தீர்த்தத்தில் குளித்துவிட்டு இங்கு வந்து ராம தீர்த்தத்தில் குளித்தால் பாவங்கள் விலகும். இக்கோவிலின் சிறப்பம்சமாக அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தனை அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த அந்த கோவிலுக்கு நாம் ஒருமுறையேனும் சென்று வர வேண்டும். இந்த கோவில் அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம் தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை என்ற பகுதியில் அமைந்துள்ளது. அதாவது தருமபுரி மாவட்டம் அரூர் என்ற பகுதிக்கு சென்று அங்கிருந்து பேருந்து மூலமாக செல்ல வேண்டும். செல்லும் வழியிலேயே அனுமந்த தீர்த்தம் என்னும் அருள்மிகு ஆஞ்சநேயர் தீர்த்தம் அமைய பெற்றுள்ளது. அதை தாண்டி தீர்த்தமலைக்கு செல்லலாம். அங்கு தீர்த்தத்தால் அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடிவிட்டு சிவபெருமானை தரிசித்துவிட்டு திரும்பி வந்தால் அனைத்து சகலவிதமான யோகங்களும் கிடைக்கும். கங்கைக்கு நிகரான இந்த தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வழிபட்டால் உங்கள் அனைத்து பாவங்களும் விலகுவதோடு சகல நன்மைகளையும் பெறலாம். அனைவருக்கும் சிவபெருமானின் அருள் கிடைக்க வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய.
நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற மர்மமான கோயில்களையும் மர்மமான சாதனைகள் பற்றியும் அற்புதங்கள் பற்றியும் மற்றும் பல ஆன்மீக பரிகாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நம்ம ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.